Taste the Daily. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களையும் ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கல்யாணமே ஆகவே ஆகாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஓடிட்டே இருக்கும். பழமொழிகள் எப்பயுமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுபட்டு வழங்கப்படும், மருவி வழங்கப்படும்ன்ற மாதிரிலாம் சொல்லி அது அப்படியே ஒரு நல்ல பழமொழிலாம் வேற மாதிரி மாறி திரிபக்கூடிய வழக்கமும் உண்டு. அந்த மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆகாது, இந்த நட்சத்திரம் ஆகாது, அந்த நட்சத்திரம் ஆகாதுன்னு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரமா அப்படின்னு ஒரு கண் அப்படி விரிச்சு ஒரு கேள்வி, ஒரு பார்வை, இன்றளவுமே எவ்வளவு படித்த சமூகத்துக்குள் நம்ம வந்தாலுமே எல்லாமே அறிவியல் என்று நாம் பேசக்கூடிய தருணத்தில் வளர்ந்தாலுமே மூல நட்சத்திரமா அப்படின்னு திருமணம் எடுக்கும் போதே ஒரு கேள்விக்குறியோடு ஒரு கணையோடு தான் அந்த நட்சத்திரத்துடைய நகர்வு அப்படின்றது தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அது ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டாங்களா இல்லை வரக்கூடியவங்க தூக்கி கொண்டு இருக்காங்களா அப்படின்லாம் தாண்டி இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் வலிமை ஜாஸ்தி. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம், இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு கட்டுக்கதையெல்லாம் கட்டியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம பேசணும்னா நம்மளுக்கு இந்த ஒரு எபிசோட் பத்தாது. வரக்கூடிய காலங்கள்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் பற்றியான விஷயங்கள் பேசும்போது நம்ம அதை பற்றியான அழகான ஒரு விரிவாக்கம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தனித்தனியே வழிபாடு செய்ய வேண்டிய முருகன் தலம் எதுவாக இருக்கும்? ஏன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த கோவில் போனோம், அதற்கான காரணம் என்ன? ஒருவேளை இத்தனை நாள் நான் தவற விட்டா கூட இந்த கோவில் போனப்புறம் எனக்கு சரியா போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் நகரப்போகிறேன் என்ற வாக்குறுதியோடெல்லாம் கூட ஒவ்வொரு எபிசோட நம்ம கடந்துகிட்டே வரும். அந்த வகையில் இப்பொழுது உங்களுக்கான யூனிக்கா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்று அமைய பெற்ற முருகன் தலம் எது என்பதை பத்தி நாம் விரிவா பேசிட்டு இருக்கோம். அதுக்கான காரணத்தையும் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா மூல நட்சத்திரம். தனுசு வீட்டில் அமர்ந்து கேதுவினுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். நான் ஏற்கனவே முன்னாடி அஸ்வினிக்கும் சொன்னேன், மகத்துக்கும் சொன்னேன். கேது அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்துடும். சித்தர்களோடு கூடிய முருகன் மட்டும்தான் கேதுவின் வழிபடக்கூடிய காரணகர்த்தாவா அமைகிறான். ஏனென்றால் அவனை பிடிப்பதற்கு, அவன் தாள் வழங்குவதற்கு கேது என்கிற இந்த ஞான மார்க்கம் ஒன்று மட்டும்தான் தேவைப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரையாங்கல், திரிகோணங்கள் இயங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேது, அடுத்து கேது, அடுத்து கேது தான். அஸ்வினி, மகம், மூலம் இதுதான். இந்த 1, 5, 9 தான் உலகத்தை இயக்க கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு முருகன் தலம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் சொல்லிட்டேன், இந்த இடத்துல ஒரு சித்தர் இருப்பார், சித்தரால் வழங்கப்பட்டு சித்தரால் பூஜிக்கப்பட்ட ஒரு தலம் அப்படின்னு க்ளூ கொடுத்துட்டேன். ஒன்று பழனி சொல்லியாச்சு, இன்னொன்று சொல்லியாச்சு. இந்த மூல நட்சத்திரத்துக்கான முருகன் கோவில் எதுவாக இருக்கும்? நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு தலம். இந்த தலத்தோட சிறப்பை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெய் சிலிர்த்து போயிடும் அப்படின்றதான் உண்மை. எனக்கு பார்த்துட்டு சிலிர்த்து போச்சு. கண்டிப்பாக அவங்ககிட்ட பகிர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணமாக அமர்ந்த கோவிலே இந்த கோவில் தான் அப்படின்னு என்ன சொல்லலாம். சரி, ஓகே, குழு கொடுக்கட்டா? திருப்பூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கு. ஒரு சித்தருடைய பெயராலே இந்த கோவில் வழங்கப்படுகிறது. தபஸ்ரூபமாக இங்கு முருகன் காட்சியளிக்கிறார். இவ்வளோ ஹிண்ட் பத்தாதா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? திருப்பூர் மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய கொங்கணகிரி முருகன் கோவில். இங்க அவன் பேர் என்ன தெரியுமா? திருப்பேர் அருளாளன். இவ்வளவு அழகா இருக்குல்ல? பேர் அருளாளனமா, சாதாரண அருள்லாம் கிடையாது. ஏன்னா பாக்கியத்தை வழங்கக்கூடிய வீடு அல்லவா அது. எல்லா பாக்கியத்தையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்ன? 9ஆம் இடம் தான். இந்த 9ஆம் இடம் தான் பாகிஸ்தானம், 9ஆம் இடம் தான் அப்பாவை குறிக்கிற இடம், 9ஆம் இடம் தான் குருவை குறிக்கிற இடம். குருவாக அமர்ந்து முருகன் உங்களிடம் அருள் பாவனை செய்ய வேண்டும் என்றால் இந்த 9ஆம் இடம் தான் நமக்கு தேவைப்படுகிற ஒரு இடம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருகன் இந்த 2 வீடுகளில் மட்டும்தான் தன்னுடைய நட்சத்திரத்தையோ தன்னுடைய இணைவையோ கொடுக்காம அவன் குருவாக இருந்து உங்களுக்குள் இயங்குவதற்கான தலம் இந்த 9ம் 12ம். அவனுடைய நாமத்தை சொல்வதற்கே நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். முதல்ல இந்த வீடியோவை பார்க்கறதுக்கே ஒரு கொடுப்பனை இருக்கணும், ஒரு பாக்கியம் இருக்கணும். எத்தனையோ வீடியோ கிராஸ் ஆகும்போது அவன் நினைச்சா மட்டும்தான் இந்த வீடியோவை உங்க கண்ணில் பட வைப்பான் அப்படின்றதான் உண்மை. நான் நிறைய விஷயம் நம்புவேன்.
உன் என்கிட்ட வருதுன்னா அது அவன் முடிவு பண்ணாதான் அது வரும், இல்லாட்டி எதுக்கு வரணும்? அப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வர அது யாராக இருந்தாலும் சரி, நான் மனசார சொல்றேன், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். முருகன் உங்களுக்கு அருள் புரிவதற்காகவே இந்த வீடியோவை உங்க கண்ணில் பட வைத்திருக்கிறார். ஏன்னா அவ்வளவு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கொங்கணகிரி முருகன் கோவில். திருப்பேர் அருளாளன். நம்ம பேரே பார்த்தீங்களா அப்படியே சொல்லும் போதே சிலிர்க்குது இல்ல, பேரருளாளன். சாதாரண அருள்லாம் இல்லை. நம்ம அஜித் சொல்ற மாதிரி மே பியூட்டி தான். அப்படியே போகுது. அந்த அளவுக்கு வந்து தபஸ் மூர்த்தியாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு குமாரத்தலம் இது. கொங்கண முனிவரால் வந்து இந்த தலம் பாதுகாக்கப்பட்டதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. உள்ள வள்ளி தேவி யானையோடு முருகன் வந்து காட்சி கொடுக்கிறார். ஏற்கனவே நம்ம ஒரு கோவில்ல பார்த்தோம், அந்த மாதிரி இந்த கோவிலும் எந்திர மூர்த்தியாக முருகன் அருள் பாவிக்கிறார். ஆனா மற்ற கோயிலோட இந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க. மற்ற கோயிலோட இந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு இருக்கு தெரியுமா? எந்திர மூர்த்தியாக முருகன் அருள் பாவிக்கிறார். எந்திரம் வந்து முருகன் கால் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எந்திரனுக்கான வேல்யூ எல்லாம் வேற வீடியோல சொல்லியிருக்கேன், போய் தேடி பாருங்க. எல்லா கோவில் பிரதிஷ்டை செய்யும் போதும் அந்த கோவிலின் சிலைகளுக்கு அடியில் எந்திரங்களை வைத்து மந்திரங்களை வைத்து உருவாரம் ஏற்றுவார்கள். ஆனால் இந்த கோவில் முருகன் காலடியில் எந்திரம் வைக்கப்படுகிறது. அது சிறப்பா? சிறப்பே ஒண்ணுதான். இந்த எந்திரத்தின் மேல், இந்த எந்திரம் பக்கத்துல நீங்க ஊற்றக்கூடிய பால் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே பொங்கி 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 வருமாங்க. அதனாலதான் இது பொங்கு தலமூர்த்தி தலம்னு பேர். இது பேர் பொங்கி வரப்பால். எத்தனையோ அறிவியல் வரட்டுங்க, எத்தனையோ விஞ்ஞானம் வரட்டும், இதெல்லாம் உங்களால கண்டுபிடிச்சிட முடியுமா? இதுக்கு என்ன நீங்க அளவீடு கொடுப்பீங்க? நீங்க நான் அறிவால் மட்டும்தான் பேசுகிறேன், ஆண்டவனை அறிவால் தான் பார்க்க வேண்டும், பகுத்தறிவு எல்லாம் ஓகேங்க. அதெல்லாம் தாண்டி அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு ஆண்டவனும் ஆன்மீகமும் மட்டும்தான் தேவைப்படும் என்பதுதான் சத்தியம். எந்த அறிவியலை வைத்து நீங்கள் இதை தீர்மானம் செய்யப்பட முடியும்? எந்த அளவீடை வைத்து இதை செய்ய முடியும்? அப்படியே பால் பொங்குச்சு, ஓகே. ஆனா பொங்குற பால் சூடா இருக்கணும்ல. உங்க கான்செப்ட் படியே வருவோம். கீழே செம்பு இருந்துச்சு, பால் பொங்குச்சு, எல்லாம் ஓகே. ஆனா பொங்கி வரக்கூடிய பால் குளிர்ச்சியால இருக்கு. இது என் அப்பன் முருகனுடைய கருணை இல்லாம வேறு என்ன? இந்த கொங்கரகிரி மலையில் கொட்டப்படுகிற இந்த பால் பொங்கி வழிந்து அதுவும் குளிர்ச்சியாக வருகிறது, சூடாகாம. இதுதான் வியப்பின் உச்சகட்டமான ஒரு ரூபம். இப்படி எந்த அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு ஞானத்தின் சொரூபமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே அவனுடைய கருணை கடலை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்குற யார் அப்படின்னா சாட்சாத் முருக கடவுள் அன்றி வேறு யார்? எவ்வளவோ திருவிழா கலியுக கடவுள்னு சும்மாவா சொன்னாங்க. அப்படியே அதர்மம் அப்படியே தலை தூக்குற நேரத்துல என்ன பண்ணாலும் கரெக்டு தான் அப்படின்னு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க இந்த நேரத்துல கூட ஐயோ என் பக்தர்கள் பாவமே அப்படின்னு இறங்கி வந்து ஓடி வரக்கூடிய ஒரு தெய்வம் ஒன்று உண்டெனில் அது அந்த கந்தனை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ சாதாரணமா சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த பால் அப்படியே பொங்கி வருது, அதுவும் சூடாக இல்லாம இருக்கின்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தின் உச்சம். அதை யார் நடத்த முடியும்? அவனை தான் முடியும். அவன் மனசு வச்சுட்டா போதும், என்ன வேணா பண்ணுவான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் அனைத்தும் பொங்கி வருவதற்கு இந்த கொங்கணகிரி முருகனை நீங்கள் பார்த்து விட்டு வந்தீர்களே ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு. நான் சொன்னேன்ல, பயங்கர மிராக்களோடு இருக்கக்கூடிய ஒரு வழி. அங்கே போயிட்டு வந்தோடனே எனக்கு இந்த இதை பற்றி பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு ஒரு விஷயம் தோணுச்சு. அங்க ஒரு மரம் இருக்கு, ஐ திங்க் அது பலாமரம்னு நினைக்கிறேன். பாலை மரம், பலாமரம், பாலை மரம் தான். அதை நம்ம பலான்ற ஷார்ட் ஃபார்ம் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மரத்தோட ஒரு குச்சியை தான் அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துட்டு போவாங்க. அவங்க வீட்டுல எந்த விழா நடந்தாலும் இந்த குச்சியை எடுத்துட்டு போனால் அந்த விழா முருகனுடைய அருளால் கண்டிப்பாக தங்கு தடையில்லாமல் சந்தோஷம் பொங்கி வழிந்துதான் நிறைவேறும் என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுடைய நம்பிக்கை. அது ஐதீகமாகவும் இன்றளவும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மதுரைக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க எல்லாருல பாதி பேர் மீனாட்சின்னு இருக்கும். பொம்பளை பிறந்தாலே மீனாட்சின்னு பேர் வச்சுருவாங்க, பையன் பிறந்தாலே பாண்டியன். இது வந்து ஃபிக்ஸடு, இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி, ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள அவதான் வருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி கொங்கணகிரி மலை மேல இருக்கக்கூடிய ஒரு மரக்குச்சியை எடுத்துட்டு போனா முருகன் கூட வந்துருவான்ற நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருப்பதால் தான் அங்க இருக்கக்கூடிய எந்த வீட்டு விசேஷமா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய பாலை மரக்குச்சியை எடுத்துட்டு போய் வச்சு அவங்க வந்து ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள் அப்படின்றதுதான் வழக்காறுகளாக வரக்கூடிய ஒரு உண்மை. இது அப்படியே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா வெங்கடேச பெருமாள் அருள்பாவனை செய்கிறார்.
இந்த மாமன் மச்சான் ஒரு இடத்துல இருந்தா நக்களுக்கும் நயாண்டிக்கும் சொல்லவா வேணும். அதுவும் இந்த கமல நாடகம் பண்ணக்கூடிய இந்த கமலக்கண்ணனும் அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய இந்த கந்த பெருமானும் ஒன்று சேர்ந்துட்டா வேற என்ன வேணும்? எல்லாமே அவன் கொடுத்துருவான் இல்லையா? அப்போ மாமனும் மச்சானும் ஒரே இடத்தில் அருள்பாவனை செய்யக்கூடிய, மாமனும் மருமகனும் ஒரே இடத்தில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு தலம் ஒன்று உண்டெனில், பழமுதிர்ச்சி வழியாது அலர்கமலை கீழே, அது கொஞ்சம் மேல இருக்கும். இங்க ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலம் ரெண்டு தான். ஒன்று என்னன்னா திருச்செந்தூர், ஒன்று இங்கே. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த குரு வீடு 2ல மட்டும்தான் செவ்வாயுடைய அமைப்பு, இது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த 2 இடத்துல மட்டும்தான் பிறவிக்கு காப்பவனாகிய இந்த ஹரியும் பிறவியை கடப்ப உதவக்கூடிய இந்த கந்தனும் சேர்ந்து அருள்பாவனை செய்யக்கூடிய ஒரு தலமாகிய இந்த கொங்கணகிரி மலை மூல நட்சத்திரத்திற்கு உரியவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு 2வது விஷயம். ஓகே, இருந்துட்டு போகுது. நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அரச மரமும் வேப்ப மரமும் இருந்தா சேர்ந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அரச மரம் ஆண்மரமாகவும் வேப்ப மரம் பெண் மரமாகவும் உருவாக்கம் பண்ணுவாங்க. உடனே அங்க சில விஷயங்கள் சாங்கியங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு தெரியுமா? நடக்கும்போது ஒன்று சொன்னேன், யாருக்கு வேணா பொண்ணு அமைஞ்சு இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் ஆறுது குதிரை கொம்பான விஷயம்தான். இருக்கிறதுலே இது திருமணம் அப்படின்ற இடத்துல ஒரு புள்ளி வைக்கக்கூடிய, இல்லை திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வருது அப்படின்னா, அது கண்டிப்பாக எல்லாத்த விட கொஞ்சம் ஒருபடி அதிகமா அனுபவ ரீதியா வரக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா மூல நட்சத்திரம். என்ன பொம்பளை பிள்ளை மூலத்துல பிறந்துருச்சு, ஐயோ எங்க நான் கரை சேர்க்க போறேன், நிறைய பேர் கிட்ட போவாங்க. நான் சொல்லுவேன், பொம்பளை பிள்ளை மூல நட்சத்திரத்தை தான் சந்தோஷப்படுங்க. வீட்டுக்கு மகாசக்தி வந்திருக்கா, சாதாரணமா அம்பிகையே துர்கியே பிறந்திருக்கா, சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த தலம் எதற்கு விசேஷம் என்றால், இவ்வளோ பேசணும் ஆனா ஒரே ஒண்ணுக்கு ரொம்ப விசேஷம். திருமண தடையை நீக்குவதற்கான ஒரே ஒரு முருகன் கோவில் ஒன்று உண்டெனில் அது இந்த கொங்கணகிரி கோவில் தான். கண் கூட நடக்குதுங்க. மற்ற இடத்துல நடக்குது ஓகே, ஆனா கண் கூட நடக்கக்கூடிய ஒரு தலம் இந்த தலம் தான். நீங்க மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இல்ல மூல நட்சத்திரம் உங்களோட லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்தில் நின்று ஒரு திசை உங்களுக்கு தசா புத்தி இப்ப நடத்திட்டு இருந்தாலும் சரி, இல்ல மூல நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, இல்லையா திருமணத்திற்காக நீங்க தவிக்கிறீங்க, திருமண பந்தத்துல ஒரு பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கையில என்னால முடிக்கவே முடியல, இந்த சம்சார சாகரத்துல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்டா சாமி, கந்தா என்னை காப்பாத்து, சரவணா உன் கையில வச்சுக்கோ, நீங்க கதறக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்க ஓடி போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னா இந்த கொங்கணகிரி, அந்த திருப்பேர் அருளாளனை தான். சரியா? இங்க இருக்கக்கூடிய அந்த மரத்து பேர் என்ன தெரியுமா? மறக்கவே மாட்டேங்க, நல்ல மரம். தமிழ் எப்பயுமே ரொம்ப அழகானது இல்லை, சொல்லும் போதே சுவையா இருக்கும். இந்த மரத்தின் பெயர் வக்கனை மரம். அந்த மரம் வர பெண் மரமா? அதை மட்டும் ஏன் ஆண் மரமா வைக்கலன்னு தெரியல எனக்கு. இப்போ வக்கனை பிடிச்சவங்களாம் பெண்களான்னு தெரியல. மரத்துல கூட ஏத்தி வச்சிருக்காங்க. சரி ஓகே. இந்த வக்கனை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் மரத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய அரச மரத்திற்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா தாலி கட்டக்கூடிய ஒரு சாங்கியம் பண்றாங்க. யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கவில்லையோ வக்கன மரத்துல தாலியை கட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றது இந்த இடத்துல நடக்குது. தாலி கட்டி முடிச்சு ஒரு எஞ்சி போனா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள் எப்பேற்பட்ட திருமணம் ஆகாத தோஷமுள்ள ஜாதகம், நான் அதெல்லாம் ஏத்துக்கிறதுல இருந்தாலும் இது வழக்காறு தானே சொல்றேன், தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருக்க ஜாதகமா இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு வரன் அமைந்து அந்த திருப்பேர் அருளாளனுடைய அருளால் இவர்களுடைய வாழ்க்கை பால் பொங்கி வருவது போல் வாழ்க்கை வசந்தமாக பொங்கி வரும் என்கிற நம்பிக்கை இன்றும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கிறது. எத்தனையோ பேருங்க எத்தனையோ பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லை என்று தவிர்த்திருக்கீங்களோ, நீங்க 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, ஏன் 80s கிட்ஸா கூட இருந்தாலும் சரி, ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய கொங்கணகிரி ஆண்டவனை பார்த்து விட்டு வாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நிவர்த்தி செய்து கண்டிப்பாக பால் பொங்குவது போல் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை அந்த திருப்பேரருளாளன் கண்டிப்பாக பொங்க வைப்பார்.